5 பார்த்தீங்கன்னா 34 மாரியே தான். வெரி சிமிலர் டு 34. ஆனா என்னன்னா, இதில நம்ம இன்னொன்னு பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து V1 ஈக்குவல் டு போட்டிருக்கோம்ல. இங்க அதுக்கு பதிலா பிளஸ் ஈக்குவல் டு போட்டுருவோம். இதனால என்ன பெனிஃபிட்னா, ஆல்ரெடி என்ன இருக்கோ அது கூட போய் இது ஆட் ஆயிக்கும். அப்பெண்ட் ஆயிக்கும். அப்ப என்னன்னா, நீங்க முதல்ல வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர் மட்டும் தான் டைப் பண்ண முடியும். இனிமே வந்து உங்களால டபுள் டிஜிட் நம்பர் டைப் பண்ண முடியும். நான் சொல்ல வந்தது யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? யாருக்குமே புரியலையா? உனக்கும் புரியலையா? புரியல. ஓகே. அதாவது என்னன்னா, உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சா எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். இப்போ கொஸ்டின் 34ல இருந்தப்போ we all had a problem. என்னன்னா 5 கிளிக் பண்ணிடுறோம். இப்போ 6 கிளிக் பண்ணா அந்த 5 போயிடும். 3 கிளிக் பண்ணா அந்த 6 போயிடும். இப்போ என் கொஸ்டின் என்னன்னா, எப்படி நான் 31 கூட 2 ஆட் பண்ணி பார்க்கறது? பண்ணவே முடியாதுல்ல. இப்போ அதனால பிளஸ் ஈக்குவல் டு போட்டதுனால என்ன இருக்குன்னா, 5 கிளிக் பண்ணோடனே இப்போ V1க்குள்ள 5 இருக்கு. இப்போ 6 கிளிக் பண்ணா V1 பிளஸ் ஈக்குவல் டு தான் போட்டிருக்கோம். ஸோ 5 கூட தான் 6 ஆட் ஆகும். அதனால 5 6ன்னு வந்துடும். இது நல்லா இருக்கா? அப்போ நான் வந்து இப்போ ப்ளஸ் பண்ணி என்னால் 58ங்கிறத வாங்கிக்க முடியும். ஆப்வியஸாக இது வந்து இதுலேயும் வந்திருக்கும். இப்போ நான் இங்கே பண்ண இங்கேயும் வந்திருக்கும் பாருங்க. இங்கேயும் 58 வந்திருக்கும். ஸோ ஆப்வியஸாக நான் என்ன இது பண்ணனாலும் அது இங்கேயும் வந்துடும். புரிஞ்சுதா? என்ன நடக்குதுங்கிறது புரிஞ்சுதுல? சேம் திங் எக்ஸாக்ட் 34 தான் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம். அந்த ப்ளஸ் மைனஸ் இன்டு டிவைடில் நம்ம கையே வைக்கல. இந்த நம்பர்ஸை ப்ளஸ் பண்ணுறப்ப மட்டும் அதில் ஈக்குவல் டுன்னு ஆல்ரெடி இருந்தது அழிச்சிட்டு வச்சிரும். இப்போ ப்ளஸ் ஈக்குவல் டுங்கிறனால ஆல்ரெடி என்ன இருக்கோ அது கூடவே சேர்ந்துக்கும். அப்போ நீங்கள் வந்து நாட் ஜஸ்ட் சிங்கிள் டிஜிட் நம்பர், நீங்கள் 8 டிஜிட் நம்பர் கூட இதை டைப் பண்ணலாம். என்ன டைப் பண்ணாலும் பேசிக்காக இட் ஸ்டில் ஒர்க் அவுட். நம்ம இப்போ போய் ஒரு 3 டிஜிட் நம்பர் கொடுத்து கூட நீங்கள் ஒரு ஆன்சர் வந்து வர வச்சு பார்க்கலாம். புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான்.